சின்ன இழையோடும் நெஞ்சை அள்ளும் வண்ண துணி போல ஒண்ணுக்கொண்ணுதான் இணைஞ்சு இருக்கு. உறவு எல்லாம் மஞ்சு இருக்கு. அள்ளி அள்ளி தந்து உறவாடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து குலசாமி கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வந்தோம். அந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோடு வந்து மேலூர் சிவகங்கை ரோடு. எங்கள் ஊருக்கு போயிட்டு நாங்கள் மேலூர் வழியாக வந்து எங்கள் கோயிலுக்கு நாங்கள் போவோம். மேலூருக்கும் சிவகங்கைக்கும் இடையில வந்து பாசாங்கரை அப்படின்னு வந்து ஊர். வன்னியப்பெருமாள் பத்திரகாளி வந்து எங்கள் குலசாமி. சாமி கும்பிட்றதுக்காக இன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம். எங்கள் கோயிலில் வந்து எப்பயுமே வந்து நாங்கள் பொட்டைக்கோழி தான் வந்து அடிக்கணும். அதாவது முட்டையிடாத வெடைக்கோழியாக இருக்கணும். சேவல் அதை அடிக்கக்கூடாது. அது மாதிரி கெடாவும் வெட்டக்கூடாது. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால நிறையா கூட்டமாகவும் இருந்துச்சு கோயிலில். அவங்களாம் வந்து கெடா வெட்டி பொங்கல் வச்சு எல்லாம் பண்ணாங்க. நாங்கள் வந்து பொங்கல் வந்து வச்சுட்டு வெள்ளை பொங்கல் வந்து வச்சு தருவாங்க. அது அப்புறம் கோழி தான் வந்து அடித்து நாங்கள் சாப்பிடணும். முட்டையிடாத வெடைக்கோழியாக இருக்கணும். அந்த கோழி தான் வந்து நாங்கள் சாமிக்கு வந்து நாங்கள் கொடுக்கணும். கெடா வந்து எங்கள் வீட்டில் வந்து சாமிக்கு வந்து ஒத்துக்கிறாது. நாங்கள் வந்து வெட்ட மாட்டோம். நிறையா கூட்டம் இருந்துச்சு. திருவிழா மாதிரியே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம போனோம்னா நிறைய பேர் வந்து நேர்த்திக்கடன்லாம் செலுத்தி நிறையா கூட்டமாக இருக்கும். இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கோயில் வாசல் ஃபுல்லாக வந்து அந்த சைடெலாம் வண்டி நிற்கிது, காரு, அப்புறம் வேன்லாம் நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பி போனோமா. காலைல வீட்டில் சாப்பிடாம போனனால வீட்டிலேருந்து புளியோதரை, அப்புறம் இட்லி, தக்காளி சட்னி இதெல்லாம் வந்து வச்சு கொண்டு போயிருந்தோம். அதை போயிட்டு எல்லோரும் இந்த பிளேட்டில் வச்சு அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டோம். ஏன்னா சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். எதனாலனா கோழியெல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம். வெள்ளை பொங்கல், சக்கரை பொங்கல்லாம் அவங்க வச்சுட்டு நம்மளை கூப்பிடுவாங்க. அப்போ மொட்டை எடுக்கிறவங்களாம் மொட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நம்ம வந்து கோயிலுக்கு வந்து போகணும். அப்புறம் எல்லா சாமியும் கும்பிட்டு நம்மகிட்ட வந்து சமைச்சதெல்லாம் நம்மகிட்ட கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம சாப்பிடணும். இந்த பசங்கள்லாம் வந்து கல்லை உருட்டி தூக்கி பார்த்தாங்க. பெரிய பசங்கள்லாம் அவங்க ஒரு சில பேர் தூக்குனாங்க, ஒரு சில பேர் தூக்க முடியல. அவங்க போட்டு போயிட்டாங்க. அப்புறம் சின்ன வாண்டுகள்லாம் அந்த கல்லை போட்டு உருட்டி சுற்றும் போது நாங்கள் என்னென்னமோ சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ எல்லாருமே கோயிலுக்கு வந்து போகணும். அதுக்கு இடையில இந்த ஐஸ் வண்டி எல்லாமே வந்து அப்பப்போ வந்து சவுண்டு கொடுக்கும். பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்து அதையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கோயிலில் வந்து ரிலாக்ஸாக வந்து உட்காந்துருவோம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா நம்ம கோழியெல்லாம் கொடுத்துருக்கோம்ல, அந்த கோழியெல்லாம் வெட்டி பொங்கல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. அப்புறம் நேராக நம்ம போய் உள்ள சாமி கும்பிட்டுட்டு அந்த பிரசாதத்தை வாங்கியாந்து அங்கேயே வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பணும். வீட்டுக்கு வந்து எந்த இதையுமே கொண்டு வரக்கூடாது. பொங்கலாக இருந்தாலும் சரி, கோழி குழம்பு எதுவுமே கொண்டு வரக்கூடாது. இந்த அடிக்குழாயில் தான் முன்னாடியெல்லாம் வந்து மொட்டையை எடுத்துகிட்டு எல்லோரும் வந்து தண்ணி அடித்து குளிக்கிறது. இப்போ வந்து அங்கங்கே வந்து பாத்ரூம்லாம் வந்து கட்டி விட்டுருந்தாங்க. நிறையா இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன மண்டபம் மாதிரிலாம் கட்டி விட்டுருந்தாங்க. அங்கே போய் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பாடு பந்தியெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக எல்லாருமே நேர்த்திக்கடன் தான். எல்லாருமே அவங்கவுங்க வந்து அங்கங்கே கட்டி வச்சுக்கிடுவாங்க. நாங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் இந்த பசங்கள்லாம் வந்து கல்லை தூக்கி போட்டதை வந்து சரி நாங்கள் போய் வீடியோ எடுத்து பார்த்தோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க தூக்குறாங்க பாருங்களேன். அதுவும் இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி பசங்க வந்து தூக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்த காலத்தில் இருந்த சாப்பாடு வேறு, இப்போ இருக்கிற சாப்பாடு வேறு. எங்கள் வீட்டில் வந்து எல்லா பசங்களுமே அழகாக தூக்கி மேலே வச்சு நிப்பாட்டி அவங்க போட்டது நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் வந்து இப்போ யாரையாவது ப்ராங்க் பண்ணுவோமான்னு ஓரியோ பிஸ்கட் வாங்கி அதில் பேஸ்ட்டு தடவி வச்சுட்டோம். யார்கிட்டையாவது கொடுப்போம் அப்படின்போது பிரசன்னாவும் ரமேஷும் வந்தாங்க. சரி அவங்ககிட்ட வந்து இந்த பிஸ்கட்டை கொடுத்து சாப்பிட விடுவோம், கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம்னு கையில் கொடுத்துட்டோம். பிரசன்னாவுக்கு வந்து போனது வெறும் பிஸ்கட்டு போயிடுச்சு போல். ரமேஷுக்கு தான் 2 பிஸ்கட்டு ஓரியோ பிஸ்கட்டும் பேஸ்ட் வச்சு போயிடுச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு அவங்க ரியாக்ஷனை பாருங்கள். பயங்கரமாக வந்து என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து எப்படி ரியாக்ஷன் பண்ணாங்கன்னு ஒரிஜினலாக வந்து நான் போட முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா எங்கள் பாப்பா வந்து செல்லில் வந்து பாட்டு கேட்டுகிட்டே இருந்துச்சா, அதனால் வந்து சரி காப்பி ரைட் வந்துடுமே அப்படின்னு தான் சரி வாய்ஸ் கொடுத்து உங்கள்கிட்ட போடுவோம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். புசுக்கும் ரமேஷுக்குமா? சாமி கும்பிட லேட் ஆகும் அப்படிங்கும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அப்போ எங்கள் அத்தையும் படுத்திருந்தாங்க. அவங்க கையில் தர்ஷிகா வந்து என்னென்ன வேலை பார்க்குதுன்னு மட்டும் பாருங்கள். எங்களோட பேரெல்லாம் எழுதி
ஹார்ட் போட்டு பொம்மை படம்லாம் வரைஞ்சி அது வாடகை விளையாண்டே இருந்துச்சு. மாமா வந்து தூங்கிட்டே இருந்தாங்க. இப்படி தான் சின்ன பிள்ளைல எங்கள் பாப்பாங்களும் இருக்கும்போது அத்தை முகத்தில் பவுடர் அடிக்க, லிப்ஸ்டிக் போட, பொட்டு வைக்க, முகத்தில் ஃபுல்லாக கலர் கலராக பெயிண்ட் அடித்த மாதிரி வச்சுருங்க. அப்புறம் குடுமியெல்லாம் போட்டு விடுங்க, கிளிப்பெல்லாம் குத்தி விடுங்க. அப்போல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மகிட்ட வந்து கேமரா செல் வந்து அப்போ கிடையாது. இருந்திருந்தால் அதெல்லாம் எடுத்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம். ரொம்ப அழகாக வந்து விளையாடுவாங்க. அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்குவாங்க. அதுக்கு என்னென்னமோ பண்ணியிருக்குங்க. தூங்கி எழுந்துச்சி கண்ணாடியை பார்த்தா சிரிப்பாங்க. அப்படி தான் வந்து இருக்கும். எல்லா வீட்லேயும் இப்போ பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி அப்பாவுக்கு முகத்தில் வந்து போடுறது வந்து அது வந்து உண்மை தான். ஏன்னா தர்ஷிகாவே இப்போ வந்து என் தம்பி முகத்துலேயும் அதே மாதிரி தான் வந்து போடும். இப்போ வந்து எல்லோரும் கோயிலுக்குள்ள வந்து வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து வன்னிய பெருமாள் கோயிலுக்கு தான் வந்து உள்ளே நுழைஞ்சு வந்து அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பத்திரகாளி அம்மனை போய் நம்ம கும்பிடணும். అదే వచ్చితే చూడదా పేరు కొడదా நாங்கள் வந்து வீட்டிலேருந்து வரும்போதே வந்து கோழி வந்து கொண்டு வந்துட்டோம். அதை வந்து இவங்ககிட்ட கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துடணும். மசாலா ஜாமானும் வந்து வாங்கிட்டு வந்துடணும். இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்கேயே வந்து மசாலா அரைச்சி நாங்களே வந்து குழம்பு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்குள்ளே காசை மட்டும் நம்ம அவங்ககிட்ட கொடுத்துடணும். நாங்கள் வந்து எல்லாமே வாங்கிட்டு போனனால அதை வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். ஆனால் அம்மியில் அரைச்சி தான் வந்து இந்த குழம்பு வந்து வைப்பாங்க எப்போயுமே. அம்மியிலே தான் அரைச்சி வைப்பாங்க. மசாலா வந்து ரெடிமேடாக வந்து எதுவுமே போடவே மாட்டாங்க. அது மாதிரி தேங்காயும் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. மஞ்சள், சீரகம், மிளகா, வத்தை இதெல்லாம் வந்து வச்சு அரைச்சி தண்ணியாக வந்து அந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து கொடுப்பாங்க. சோறு வந்து வெள்ளை சோறு மாதிரி இருக்காது, பொங்கல் மாதிரி இருக்கும். அதில் தான் நம்ம வந்து இந்த குழம்ப ஊற்றி நம்ம சாப்பிடணும். அது மாதிரி சக்கரை பொங்கலும் வந்து அவங்க வச்சு தருவாங்க. இது வந்து எப்பயுமே நாங்கள் வழக்கமாக எங்கள் கோயிலில் வந்து இதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் செய்வோம். அப்புறம் மற்றவங்களாம் வந்து கெடா வெட்டி பொங்கல் வைப்பாங்க. நாங்கள் வந்து கெடா வெட்டக்கூடாது எங்கள் சாமிக்கு. அதனால் வந்து பொட்டைக்கோழி, அதாவது வெடைக்கோழியாக முட்டையிடாத கோழியாக பிடிச்சிட்டு போய் நாங்கள் வந்து அங்கே கோயிலில் கொடுத்துடணும். அவங்க அடித்து சாமியெல்லாம் கும்பிட்டு பொங்கல் வச்சு வெள்ளை பொங்கல் வச்சு நம்ம கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம இப்போ உட்காந்துருந்தோம்ல, ரெஸ்ட் எடுத்தோம்ல, அந்த இடத்துல போய் வச்சு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டுட்டு, அப்புறம் மிச்சம் இருக்க குழம்பெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி குழம்பு இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சாப்பாடு மீதம் இருந்தாலும் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து அதை நாங்கள் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சும்மா தான் வரணும். எதுவுமே வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. பெருசா
சாமி கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கோயிலேருந்து வெளியே வந்துட்டோம். இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து உட்காந்துருந்தோம்ல, அதே இடத்துலயே இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். அந்த பிரசாதம் வந்து இந்த மாதிரி சக்கரை பொங்கல் இருக்கும். அதில் வந்து இந்த வெள்ளை பொங்கல் நல்லா கொல கொலன்னு பச்சரிசி சாதம் வந்து ஆக்கி தருவாங்க. அதில் தான் நம்ம இந்த குழம்ப ஊற்றி நம்ம சாப்பிடணும். குழம்புல தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி தாளிக்கவும் மாட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றி வந்து கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும். அதை வந்து நாங்கள் எல்லாருமா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு வந்து கிளம்ப போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி குலசாமி கோயிலுக்கெலாம் போயிட்டு உங்கள் வழக்கத்தில் நீங்கள் ஆடு வெட்டுவீங்களா, இல்லை நாட்டுக்கோழியெல்லாம் கொடுத்து நீங்கள் சாமி கும்பிடுவீங்களா அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இதே மாதிரி தான் எப்பயுமே நாங்கள் வந்து பண்ணுவோம். எங்கள் அத்தை வந்து இந்த குழம்பு வந்து சூப்பு மாதிரி தான் இருக்கும். உரைக்கவும் செய்யாது. ரொம்ப ருசியாக இருக்கும். அதை வந்து அங்கே கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே இந்த மாதிரி சமைச்சு அவங்க தருவாங்கள்ல, அதை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து ஊற்றி வந்து குடிச்சிக்கிடுவாங்க. எங்கள் அத்தையா வந்து கேட்டாங்க. அதே மாதிரி அந்த தூக்குவாளி மூடி இருக்குல்ல, அதில் வந்து ஊற்றி கொடுத்து அவங்க குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்கள், தண்ணியாக தான் இருக்கும் அந்த குழம்பு. எங்கள் அத்தையா வந்து அந்த குழம்ப வந்து குடித்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. நான் மட்டனோ சிக்கனோ சமைக்கும்போது அதோடய சூப்பை வந்து அவங்க எப்பயுமே வாங்கி குடிச்சிருவாங்க. அந்த பழக்கத்தில் எங்கேயும் வாங்கி அதை வந்து குடித்தாங்க. குலசாமி கோயிலுக்கு போகிறதே வந்து நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதோட நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து போய் இந்த மாதிரி ரிலாக்ஸாக உட்காந்து சாமி கும்பிட்டு பொறுமையாக அவசரம் இல்லாமல் வந்து நம்ம இருந்து சாப்பிட்டு கிளம்பி வர்றது அது ஒரு சந்தோஷம்தான். நீங்களும் இந்த மாதிரிலாம் போயிருக்கீங்களான்னு கண்டிப்பாக என்னோட வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எல்லாருமே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அத்தைவங்களும் வந்து சாப்பிட்டோம். நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிடுவோம். அவங்க வந்து எப்பயுமே வந்து எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு கடைசியாக தான் வந்து சாப்பிடுவாங்க. நாங்களும் சொல்லுவோம், வாங்க எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க 3 பேருமே வந்து சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்டோம். இப்போ வீட்டுக்கு வந்து கிளம்பணும். நம்ம வீட்டில் வந்து நம்ம என்ன சாமி கும்பிட்டாலும் குலசாமியை வந்து மறக்கக்கூடாது. பக்கத்தில் இருந்துச்சுன்னா வாரம் ஒரு தடவையும் போகலாம், இல்லை மாதம் ஒரு தடவை போகலாம், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை போகலாம். இல்லைன்னா கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக நம்ம குலசாமியை போய் நம்ம கும்பிட்டு வரணும். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா குலசாமி தான் முன்னாடி நின்று நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம குலசாமியை வந்து மறக்கக்கூடாது. ஏதாவது விசேஷம் வச்சாலும் நம்ம குலசாமிக்கு முதல்ல பத்திரிக்கை வச்சு தான் நம்ம வந்து ஆரம்பிப்போம். மாலை போடுறது இந்த மாதிரி எதாக இருந்தாலும் குலசாமியை மறக்கக்கூடாது. அங்கே போய் அவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்லிவிட்டு அந்த காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த அம்மா வந்து 2 குழந்தைய வந்து சாப்பாடு வந்து வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள். நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி நிறைய பேர் பாட்டி தாத்தா நிறையா பேர் வந்து சாப்பாடை வேஸ்ட் ஆக்காமல் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கும் ஒரு சாமி பிரசாதம் சாப்பிட்ட மாதிரி நம்மளுக்கும் ஒரு கொடுத்த திருப்தி வந்து இருக்கும். வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து கொடுத்துடணும். ஏன்னா எதையுமே நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. அதனால் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கொடுத்துட்டு வர்றது நமக்கு நல்லது. இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அன்னைக்கு வந்து நாங்கள் சாமி கும்பிட்டது ரொம்ப ரிலாக்ஸாக தான் நாங்கள் இருந்து பொறுமையாக சாப்பிட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வந்தோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. போகிற வழியில் சாயந்தரம் ஆயிடுச்சா கிளம்புறதுக்கு, அந்த சாயந்தரம் அந்த சூரியனோட மறையிற காட்சி எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு போனோம். ஆடு மாடு மேய்ச்சிட்டு போகிறவங்க எல்லாருமே அந்த ரோட்டில் போகிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது வந்து மேலூர் ரோடு இல்லை, இந்த சைடு கொஞ்சம் உள்ளே வந்து போனோம்னா நல்லாயிருக்கும் அந்த ரோடு. இப்படி தான் நாங்கள் அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.